என்னடா பாத்திர வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. இந்தியாவிலேருந்து ஸ்வீடன், ஜெர்மனி, கனடா இந்த போல் கண்ட்ரிக்கெல்லாம் வரவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே மெயினாக நீங்கள் எடுத்துகிட்டு வர பாத்திரத்தில் ஒன்று குக்கரும் கடாயும் தாங்க. குக்கர் இங்கேயே கிடைச்சாலுமே ரேட் வந்து அப்படியே டபுளாக உங்களுக்கு இருக்கும். அதனால் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துக்கிறது நல்லது. எல்லாமே இந்த இண்டக்ஷன் பேஸ் வாங்கிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற அடுப்பு நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலுமே செட் ஆகிக்கும், பிரச்சனை இருக்காது. மெயினாக இட்லி பாத்திரம் வாங்கும்போது பேஸ் வந்து திக்காக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த அடுப்பில் ஆடாது. அப்படி ஆடிச்சுன்னா இட்லி வரவே வராதுங்க. அப்புறம் இந்த அனோடைஸ்டு கடாயுமே வந்து இந்த அடுப்புக்கு செட் ஆகும். தோசைக்கல் இரும்பு கல்லுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பயங்கர வெயிட்டுங்க. இது நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த தோசைக்கல் வந்து வெயிட் கம்மி தான். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்சலில் வந்து உங்களுக்கு வெயிட் கம்மியாக தான் வரும். நான் இந்த பாத்திரம்லாம் இந்தியா போஸ்ட் கொரியரில் தான் போட்டு விட்டுருந்தேன். அதில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். இப்போ ஒரு முக்கியமானது ஒன்று சொல்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் இந்த கப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அது அடிக்கடி போயிடும். அது ஊர்லேருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டு வந்துக்குங்க. இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அமேசான்லேயே இது கிடைச்சாலுமே ஒரு பீஸ் 60 kroner போட்டிருக்காங்க. அதனால ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துக்கோங்க.